யாருமே இல்ல போல இருக்கு. ராஜா, ராஜா நில்லையாங்க? யாரு சத்திரத்துக்குள்ள ஆண்டி நுழைற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வந்துட்டே இருக்கேன். பிச்சைக்கிட்ட உடனே வழி நினைக்கல. நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, ராஜாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன யோகிதை இருக்கு? மன்னிச்சுங்கம்மா, எனக்கு யோகிதை இல்லையோ? சரி சரி அம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர், இந்த கோடீஸ்வரம் வந்திருக்காருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். போய் அந்த இடத்த விட்டு முதல்ல. அம்மா, என்னையா வாத்தியாரு அவரு இவரு ஊருக்காரு எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஆள் ஏமாந்தா போதும், கைக்கு எது அகப்படுதோ அதை சுத்திக்கிட்டு ஓடுறது. இதுவே தொல்லையா போச்சு. என்ன கர்ம சொல்லணும்? அம்மா, நான் திருடன் இல்லம்மா. பின்ன எதுக்கு வந்த? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, ஐயா முதல்ல வெளியே போய் பேசுன்றல மரியாதையா வெளியில வரியா? இந்த வேலைக்காரனை விட்டு கழுத்து பிடிச்ச வெளியே தலை சொல்லவா? ஐ சே கெட் அவுட். ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் மகள்கிட்ட சொல்லவே கூடாது. எங்க வந்து யார்? எங்க வந்து யார்? நீங்க எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா மரியாதை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். நான் ஏழை, பள்ளிக்கூடத்து வாத்தியார். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வழக்கம். அதே போல இந்த ஒரு கதையை சொல்ல போறேன். உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கதை சொல்ல, ஒரு விவசாயி வழியில நடந்துகிட்டு இருந்தான். அப்போ கவனிப்பார் இல்லாம ஒரு தென்னங்கன்னு கிடந்தது. அதை எடுத்து மண்ணை தோண்டி அதுல தண்ணீர் விட்டு வளர்த்தான். அது பெரிய கண்ணா வந்து தான் வச்ச மரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தான். அது காய்ச்சி அப்படி காய்களா குலும்பிச்சு. அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ அங்க இருந்து ஒரு இளநீர் வந்தது. ஓஹோ, நமக்கு நன்றி செலுத்துறதுக்காக, நமக்கு காணிக்கையா பாதத்துல செலுத்துறதுக்கு வரும் போல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அந்த விவசாயி. என்ன நடந்தது தெரியுமா? அது பாதத்துல விழல,
அந்த விவசாயி தலையில இருந்து விழுந்து அவ்வளவுதான் அவனால எந்திரிக்க. ஐயா நான் வரேங்க. ஐயா நான் வரேன். பிச்சைக்காரன் நினைச்சேன். சுத்த பைத்தியக்காரா இருப்பான் போல இருக்கு. நான் யார் தெரியுமாடி? நீ நினைக்கிற மாதிரி சிங்கப்பூர் சினிமாவோ பெரிய லட்சாதிபதியோ இல்ல. நீ யார பிச்சைக்காரன் சொன்னியோ அந்த பிச்சைக்காரன் எடுத்து பிச்சைக்காரன்டா. சாதாரண ஹோட்டல் சப்ளை. புரியலையா? இவ்வளவு நாள் உன் அட்டகாசத்துக்கு அடங்கி கிடந்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். சத்தியத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு எந்த தெய்வம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததோ அந்த தெய்வத்தையே யாருன்னு கேட்க வச்சுட்டிய. என் முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் சொன்னியே. ஒண்ணு கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் இந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்கு கனவாயிரும். இவளுக்காக பணத்து வரை அந்தஸ்தி வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டை கிட. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்தை முடிச்ச மாமா மாமா அவரே மாமா. இப்ப அழுது என்னமா செய்யுது விஜயா? பணமும் படாடோபமும் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. அன்பும் அடக்கமும் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. பணத்தால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. ஆனா கடவுளுடைய தீர்ப்ப உன்னால மாத்த முடியல. பாத்தியா மாமா? புரியலையாம்மா? எந்த ஏழைகளை துச்சமா மதிச்சியோ கேவலமா பேசனியோ அதே ஏழையா பிறந்த ஒருத்தனை தான் உனக்கு கணவனா கொண்டு வந்து கொடுத்து அவனோட தான் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுட்டானே. அதை பத்தி நீ என்னமா நினைக்கிற விஜயா? நாம பாக்குற பார்வையில தான் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் தெரியுதுமா. ஆனா ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான்மா. மாமா நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? தன்னை வளர்த்து ஆளாக்குனவர் தான் தெய்வம்னு ராஜா போயிட்டான். உனக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா? உன்னை தொட்டு தாலி கட்டவன் தாமா தெய்வம். அவனே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, ஏன் வாழ்க்கையே கிடையாது. போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கிடைமா. போமா. கேட்கத்தான் மாமா போனேன், கேட்கத்தான் போறேன். மாமா அவருக்கு எடுத்து கூட்டிட்டு போனேன். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மாமா. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நான் கட்டினபடியே என்ன தடுத்து அடிபட்டுட்டாப்பா. அடிபடல கொள்ள கொள்ளமா கொள்ளமா மறக்கலாம் மறக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க சார். எவ்வளவோ துன்பங்கள் வந்த போதும் கலங்காத உங்க கண்கள் இப்ப கலங்குதுன்னா அது காரணம் நான் தான் சார். இல்லப்பா, தன் கைவிரலே கண்ணை குத்தும் போது கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது, கலங்கத்தான் முடியும். இது அழுகை இல்லப்பா, பயத்தில் இருக்கிறப்ப குழந்தை உதைச்சா தாய்க்கு அது ஆனந்தமா இருக்கு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எட்டி உதைச்சா தாய் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க சார். எனக்கு கொல்ல தெரியாதப்பா, சொல்லத்தான் தெரியும். உண்மைதான் சார், உண்மைதான். உங்களை நான் வார்த்தையால கொண்டுட்டேன். வீடு தேடி வந்த உங்களை நெஞ்சு நிறைய வரவேற்காம நீங்க யாருன்னு கேட்ட பாவி சார். ஆனா மனசறிஞ்சு நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்டதுக்கு காரணம்
அந்த சூழ்நிலையும் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ராமநாதன் தன் மகளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டாரு. செஞ்ச நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? ஏழைகளை கண்டாலே வெறுத்து ஒதுக்குற தன் மகள் கிட்ட என்ன ஒரு லட்சாதிபதினு அறிமுகப்படுத்தி வச்சார். நான் லட்சாதிபதி இல்ல, ஏழை பள்ளிக்கூட வாத்தியார் எடுத்து வளர்த்த ஹோட்டல் சப்ளையர்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் சொல்ல விடல. நீ ஒரு ஏழைங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றணுங்கிற சத்தியம் வாங்கிக்கிட்டார். வாழ்க்கையில எந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக உங்களையே யாருன்னு கேட்க வேண்டிய தர்ம சங்கடமான சூழலை எனக்கு ஏற்பட்டு போச்சு. சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன். ஆமா சார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன். ஆமா சார். என் வாழ்க்கையிலே நான் அடைய முடியாத லட்சியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் என்ன யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ எனக்கு கொடுத்த வெகுமதியா அன்பு காணிக்கையாயத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதி. உங்க காலடி தான் எனக்கு சொர்க்கம். நீங்க நடமாற இந்த வீடு தான் எனக்கு ஆலயம். உங்களை கேவலமா பேசி உங்க மாச புண்படிச்ச அந்த அகம்பாவக்காரியோட உறவை நான் அனுசரிச்சு வந்தேன். உறவை அர்த்தஞ்சிட்டியா? ராஜா, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின் ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட முடியும், அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கலையே. சத்தியம் கொடுக்கிறது பெருசல்லப்பா, அதன்படி நடக்கிறதாம் பெருசு. ராமநாதனுக்கு வாக்கு கொடுத்த, அவனுடைய மகனுக்கு வாழ்க்கை கொடுக்க தவிர்த்தியா? உண்மையிலேயே நீ சத்தியத்தை காப்பாற்றுறதா இருந்தா இப்பவே தரப்பட்டு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு 2 பேருமா வந்து சேருங்க. இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னா அது எப்படித்தான் முடியும்? அவன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியில் வரக்கூடாது. தப்புப்பா. கணவன் மனைவிங்கிற உறவு கத்திரிக்கோளுடைய 2 பிடி மாதிரி. அதுல ஒண்ணு உடைஞ்சிட்டாலும் உபயோகமாகாது. அது குழந்தைய அதனுடைய போக்கில தான் திருத்தம், வெறுத்து ஒதுக்கக்கூடாது. சார், அவ முகத்துல முழிக்கிறதே பாவம் சார். கட்டுன கொண்டாட்டி முகத்திலேயே முடிக்கிறது பாவம்னு நினைச்சீங்கன்னா சத்தியத்தை மீறின ஓ முகத்துல முடிக்கிறது அதை விட பாவம் நினைக்கிறேன். போவிடு என் முகத்துல என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திரம்மா. உங்க பெருமை தெரியாம நான் உங்களை கேவலமா பேசுறேன். என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உன்னுடைய தவறு உணர்ச்சி அப்பவே என்னுடைய மன்னிப்பு உண்டம்மா. இல்லங்க, ஒரு பொண்ணுக்கு உலகத்துல அந்தஸ்து பெருசு இல்ல, கணவனோட அன்புதான் பெருசுங்கிற நான் உணர்ந்தேன். என்ன மன்னிச்சுங்க. ராஜா, இந்த மாதிரி காட்சியதான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி போச்சு. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஐயா காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொஞ்சம் ராஜா, உன் மனைவிக்கு உங்கையால பட்டு அது என்னைக்கு நினைச்சு நிற்கணும். என் தாய் மீனாட்சியினுடைய குங்குமம் அது. பெருவாழ்வு வாழ நீ கல்யாண கோலத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா கூட அது பெருசு இல்லம்மா. மனம் திருந்தி இந்த தெய்வ சன்னிதானத்துல இப்ப வாங்கி இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான்மா ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ராஜா, இவ்வளவெல்லாம் என்கிட்ட அன்பு செலுத்துறீங்க, உன் கல்யாணத்தை பத்தி அப்பா ஒரு வார்த்தை கொடுக்கல. நான் உங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ராஜா தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தான். அவன் மேல உள்ள பொறாமையினால நான் தான் தடுத்து இங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் அவன் போட்ட கடிதத்தை கூட கிழிச்சு போட்டுட்டு நீங்களே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி போறப்பா. தப்பெல்லாம் என்னுடைய இதுதான்ப்பா. ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. நான் இப்ப தெரிஞ்சுட்டேன்டா. நான் எப்பவுமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லடா. நீ என் உடன் பிறந்த சகோதரன் தாண்டா. ஏய், உன் சந்தோஷத்தை நான் பறிச்சுக்கிட்டேன், அதனால என் சந்தோஷத்துல பங்கு கொடுன்னு கேட்டேன். என் சந்தோஷத்தை மட்டும் இல்லடா, என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன்டா. என் சொத்துலயும் உனக்கு பங்கு தரேன். இன்னும் என்னங்க ஐயா, பெற்றதும் வளர்த்ததும் 2 கண்ணா இருக்குது. உங்களுக்கு என்ன குறைச்சல்? பேசாம எங்களோட பட்டத்துக்கு வந்திருக்க. எங்க குடும்பத்துக்கு பெரியவரா இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுங்க. இல்லைங்க, எனக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வெகு தூரம். நான் ஏன் பள்ளிக்கூடத்து வாத்தியார். நான் தாலி கட்டின மனைவியோட வாழ்ந்தது நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட நீண்ட நாள் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் நல்ல வசதியோடு எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்பினாக்கா ஏழை பிள்ளைகளுக்காக
ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து காலத்தை கட்டி அதுக்கு வேண்டி ஏற்பட்டேன். இப்பவே நான் செய்யறேன். அன்ன சத்திரம் 1000 பைசல், ஆலயம் 10000 நாட்டில், அன்னையாவிலும் புண்ணியம்